காலத்துல எங்க காலத்துல அவங்க அறிவா தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அஃப்கோர்ஸ் they gonna achieve more than what we did இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் நான் சொல்லல. நான் சொல்றேன் இந்த 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 காலத்துல உள்ள பசங்க வந்து செக்ஸ் தானே அப்படின்னு வந்து பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா அது வந்து தெரியுது. அது வந்து அந்த காலத்துல என்ன எங்க டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதே தப்புன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரினை சேர்க்கையும் தப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஹ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது ஆண்கள் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், பெண்கள் வந்து ஒரே ஒற்றை மைக் வந்து இந்த நீ போட்டு உங்களை ஷூட் பண்ணிடலாம். மைக் எங்க? வணக்கம். இன்னைக்கு ஃபயர் திரைப்படம் வெற்றிகரமாக 2வது வாரம். கடந்த வாரம் 11 படங்களோட அந்த படம் திரைக்கு வந்து மக்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பு. இன்னைக்கு 2வது வாரம். முதல் வாரத்தை விட அதிகமான ஷோஸ், அதிகமான திரையரங்குகள். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட். நல்ல படம், நல்ல படைப்பு. என்றைக்கும் அந்த வெற்றியை வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையை இந்த படம் மேலும் வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. திரையரங்கில் வந்து கிட்டத்தட்ட நான் படம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் ஒரு 30 தியேட்டர்களுக்கு மேலே வந்து விசிட் பண்ணேன். படம் பார்த்துட்டு வந்த அத்தனை பேரும் ஒரே கருத்து, இந்த படம் கட்டாயம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு நல்ல படைப்பு. சில பேர்லாம் கேட்டாங்க, ஏ சர்டிஃபிகேட் யூஏவே வாங்கியிருக்கலாமே இதுக்குன்னு. ரொம்ப தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து சேரப் பண்ணி கொண்டாடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ், ஒரு நல்ல மெசேஜும் இருக்கும். ரொம்ப மீனிங்ஃபுல் படமாக இருக்கும். இந்த நேரத்தில் என் படத்தில் நடித்த என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ, அப்புறம் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றியாக்கிய மீடியா அண்ட் சோஷியல் மீடியா ஊடக நண்பர்களுக்கும், திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், அஃப்கோர்ஸ் பப்ளிக், பொதுமக்கள் ஒரு நல்ல படைப்புக்கு கொடுத்த அந்த ஒரு வரவேற்பு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபிலிம் டைரக்டரு புதுமை பித்தன் பார்த்திபன் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிக்க. புதுமை பித்தன் படத்துக்கு பேர் லவ்லின்னு ஒரு படம் கார்த்திக் வச்சு, யாருமே இல்லாத டீ கடைக்கு யாருக்கடா டீ ஆத்துறேங்கிற விவேக் காமெடிலாம் வர அந்த படம். அப்புறம் அழகிய தமிழ் மகன் என்னுடைய ஸ்கிரிப்ட் தான், விஜய் சார் நடித்த படம். அப்புறம் வந்து அநீதி படத்துக்கு டைலாக் எழுதினேன் வசந்தபால சார் டைரக்ஷனில். அந்த படத்தில் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, ஜேஎஸ்கே சார் ஒன்று பண்ணார். அதில் டைலாக்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்து இந்த படத்துக்கு டைலாக், ஃபயர் படத்துக்கு வந்து டைலாக் எழுதுறதுக்காக என்னை கூப்பிட்டாருங்க. அப்படி அந்த டைலாக் எழுதி ஃபுல்லாகவே சாரோட ஒர்க் பண்ணேன் படம் ஃபுல்லாக. அப்போ அந்த ஒரு தாத்தா கேரக்டர், வாட்ச்மேன் கேரக்டரு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சார். அதில் அந்த கேரக்டர் நான் பண்ணேன். ஒட்டுமொத்தமாக தியேட்டரில் வந்து இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல முறையாக அந்த படத்தை கொண்டாடி கைதட்டி வரவேற்று அந்த கண்டென்ட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே மட்டும் இல்லை, திரையிட்ட எல்லா இடமும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ 2வது வாரம் மற்ற படங்களும் வரும்போது இந்த படமும் 2வது வாரம் ரன் பண்ணி போகுதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், சாதனை. தியேட்டர்கள் வந்து அதிகரிச்சிருக்கே தவிர குறைக்கப்படலை, காட்சிகள் கூட்டப்பட்டிருக்கு. அது இந்த படத்துக்கு, இந்த ஃபயர் படத்துக்கு கிடைச்ச, உண்மையாக உழைச்ச எங்கள் யூனிட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. டைரக்டருக்கு இது மிகப்பெரிய வெற்றி. அதுதான் சொல்கிறேன். மொத்தமாக ரசிகர்களுக்கும், ஊடகங்களுக்கும், பத்திரிகைகளுக்கும், எல்லா மீடியாக்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா இல்லை படம் தியேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதை விட தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் செகண்ட் வீக் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படம், ஒரு சின்ன படம் 2வது வாரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ.